ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் 950 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்லேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க வீட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதை வச்சு நம்ம மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 95% ஆன ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னென்ன ஒர்க் நடக்குது, நம்ம ரூம்ஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹோம் டூர் மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். இந்த சைட்டினுடைய அகலம் வந்து 30, நீளம் வந்து 45. மொத்தமாக இருக்கக்கூடிய அளவில் 950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டுமே 2 BHKல பண்ணியிருக்கோம். உள்ளே நான் எப்படி என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு, நம்ம மட் இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு எப்படி பண்ணியிருக்கோம் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பொர்ட்டிக்கோ. ஸோ இங்கேருந்து வந்து சைடில் வந்து நம்ம காம்பவுண்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து நமக்கு அடுத்து வரப்போகுது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 feet கேப் விட்ருக்கோம். ஸோ கார்டனிங் ஏரியா ஐடியா பண்ணி ஸோ இந்த இடத்துல கார்டன் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்ருக்கோம். ஸோ உள்ளே எந்த மாதிரியான அமைப்பில் ரூம்ஸ் ஹால்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போகிறோம். இந்த நிலையோட அகலம் வந்து 5 அடி, உயரம் 7. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே நமக்கு ஹால் இருக்குது. ஸோ இதோட கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். லுக்கிங் அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். டோர் ஃபிக்ஸிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம்டு டீக் வுட்டு. ஸோ அதோட ஃபிட்டிங்ஸு, லாக் செட் இதெல்லாம் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ டோர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஹவுஸ் டூர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுப்பேன். ஸோ இப்போ 95%ல் என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஹால்லேருந்து அப்படியே ஒரு ஓப்பன் கிச்சன் ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கிச்சன்லே வால் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஹாலை நம்ம வியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது லுக்கிங் அப்பியரன்ஸ்க்கு நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும். ஹாலில் வந்து நம்ம டிவி கேபினட் ஒன்று ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ஹாலில் இருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 பெட்ரூம் ஆப்போசிட்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நார்மல் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 11க்கு 14 அந்த மாதிரி அளவில் இருக்குது. ப்ளஸ் கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம், செல்ஃபு. ஸோ இதோட அட்டாச் டாய்லெட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து அட்டாச்சில் இருக்குது. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து 4.5க்கு 6 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஒரு இந்தியன் டாய்லெட். ஸோ இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஃபுல் ஹவுஸ் டூரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீட்டில் வந்து அடுத்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்ம லெஃப்ட் சைடில் இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ளேருந்து நம்ம லாஸ்ட்டில் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் வித் ஷவர். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்ஸோட காமிக்கிறேன். ஸோ இந்த வீட்டில் நம்ம முக்கியமான ஈகோ ஃப்ரெண்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு எல்லாமே சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். மேலே டெர்ரஸில் நம்ம ஏறி போகிறோம். ஒரு டாக் லெக்டு ஒரு 24 படிக்கட்டுகள் கொண்ட அளவு. மேலே ஏறினோடனே நமக்கு நல்ல ஓப்பன் ஏரியா இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே அட்டாச்சு கிச்சன் வந்துடுது. ஸோ அதுலேயே சிங்க் ப்ரொவிஷன் எல்லாமே நமக்கு கிடச்சிருது. 11.5க்கு 16.5 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய போர்ஷனாகவே இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் ஒன்று இருக்குது, இந்தியன் பேஷன் டாய்லெட். ஸோ இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்து பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு ஃபுல் ஹவுஸ் டூர் வீடியோவில் அதை நம்ம உங்களுக்கு காட்டுறோம். ஸோ மேலே டெர்ரஸில் பார்க்கும்போது நம்ம வெதரிங் கோர்ஸ் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு ப்ராப்பராக. ஸோ இதில் வந்து நம்ம மேலே வந்து டேங்க் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து லுக் பார்க்குறதுக்கு நல்லாவும் எலிவேஷன் நல்ல லுக்காகவும் உங்களுக்கு தெரியும். ஸோ மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்க இந்த வீட்டினுடைய வேலைகள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல் ஹவுஸ் டூரை வந்து இந்த வீட்டை நான் போடுறேன். நம்ம இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் லக்ஸரியான எலிவேஷன் லுக்கோட ரொம்ப குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸில் கூடிய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்.
அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.